கந்த சஷ்டி விரதம் 7 நாளாச்சும் இருக்கலான்ட்டு 22ஆம் தேதி தொடர்ந்து 28ஆம் தேதி திருக்கல்யாணம் பார்த்துட்டு நம்ம விரதத்தை முடிக்கலான்ட்டு காலையிலே நான் வந்து விரத சாப்பாடு செஞ்சுட்டேங்க. நான் என்னென்ன செஞ்சுருந்தேன்னா, சாப்பாடு, பச்சைப்பயிறு குழம்பு, கீரை பொரியல், அதுக்கப்புறம் அப்பளம், எங்கள் ஊர் ஸ்டைல் வடை, பீக்கிங்காய் பொரியல் செஞ்சுருந்தேன். என்னால் முடிஞ்ச திருக்கல்யாணத்துக்கு முருகருக்கு எனக்கு நான் படையல் போட்டது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால விரதம்லாம் இருக்க முடியலங்க. வீடெல்லாம் சுத்தபத்தமாக வச்சு காலையில் சாயந்தரம் விளக்கு பார்த்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு 7வது நாள் திருக்கல்யாணம் டிவிலேயே பார்த்துட்டு படையலை போட்டு ஷட்கோண கோலம் போட்டு அதில் 6 விளக்கு பற்றி வச்சு தம்பி வந்து சூடம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் 3 பேரும் படையல் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து முருங்கைத்தலை ஜூஸ் தான் குடித்தேன். இது நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா குழந்தை வந்துட்டு லிக்விட் ஐட்டம் ஏதாச்சும் குடித்தாவே நல்லா உதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா உதைக்கிற மூமெண்ட்டு நிறையாவே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. தம்பியும் நானும் ஹஸ்பண்ட் ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.